நல்ல நண்பர்களை சம்பாதிப்பது எப்படி? நான் கோவமாக இருந்தால் யார்கிட்டையாவது அதை பற்றி பேசணும்னு தோணும். சோகமாக இருந்தால் யாராவது எனக்கு ஆறுதலாக பேசணும்னு தோணும். சந்தோஷமாக இருந்தால் யார் கூடயாவது அதை ஷேர் பண்ணணும்னு தோணும். அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா? சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட ஆள் கிடைச்சா போதும். ஆனால் டீனேஜர்ஸ்க்கு அப்படி இல்லை. தோள் கொடுக்க ஒரு தோழன் வேணும். உண்மையான நண்பன் எல்லா சமயத்திலும் அன்பு காட்டுகிறான். கஷ்ட காலங்களில் உதவுவதற்காகத்தான் சகோதரன் இருக்கிறான் என்று பைபிள் சொல்கிறது. நீதிமொழிகள் 17:17 நீங்கள் படிச்சிங்கன்னா, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சின்ன வயசில் உங்களோட விளையாடிய பிள்ளைகளை பற்றி இந்த வசனம் சொல்லலை. எப்பொழுதும் உங்களுக்கு கை கொடுக்கும் நண்பர்களை பற்றி சொல்லுது. உண்மையான நண்பர்களுக்கு ஒரு 3 குணங்கள் இருக்கணும். நல்ல குணங்களை காட்டும் நண்பர்களாக இருக்கணும். மற்றவர்கள் பார்த்து பாராட்டும்படி நடந்து கொள்ளும் நண்பர்களாக இருக்கணும். உங்களை செதுக்கி சீராக்கும் நண்பர்களாக இருக்கணும். இதில் என்ன கேள்வினா, இப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 3 விஷயங்களையும் இப்போது ஒன்றொன்னா பார்க்கலாம். நல்ல குணங்களை காட்ட வேண்டும். நண்பர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் எல்லாருமே நல்ல நண்பர்கள் கிடையாது. சொல்லப்போனால் கூட இருந்தே குளிப்பறிக்க நினைக்கிற நண்பர்கள் உண்டு என்றும் கூட பைபிள் சொல்கிறது. நீதிமொழிகள் 18:24 எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. சிநேகிதர் கூட சகோதரனை விட அதிகமாக நம்மளை நேசிப்பாங்களாம். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்களில் யாராவது தேவைக்காக மட்டும் உங்களோடு ஒட்டி கொண்டு இருந்திருக்கிறார்களா? இல்லை என்றால் உங்களை பற்றி முதுகுக்கு பின்னால் பேசியிருக்கிறார்களா? அல்லது உங்களை பற்றி ஏதாவது கதை கட்டிவிட்டு இருக்கிறார்களா? அப்படி என்றால் அவர்கள் மேல் உங்களுக்கு இந்த நம்பிக்கை சுக்குநூறாக உடைந்து போயிருக்கும். பாடம் இதுதான். உங்களுக்கு எவ்வளவு நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பது தான் முக்கியம். நீங்கள் என்ன செய்யலாம்? யாரை போல் நடந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்களை உங்கள் நண்பர்களாக தேர்ந்தெடுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு ஃபியோனாவை எல்லாரும் ரொம்ப பாராட்டி பேசுவாங்க. அவளை மாதிரியே என்னையும் எல்லாரும் பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். அவளை மாதிரியே நானும் நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இப்படி செஞ்சு பாருங்களேன். கலாத்தியர் 5:22-23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதில் சொல்லியிருக்கிற குணங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கா என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுடைய நெருங்கிய நண்பர்களின் பெயர்களை கீழே எழுதுங்கள். அவர்களுடைய பெயர்களுக்கு பக்கத்தில் அவர்களை பற்றி ஒரு வார்த்தையில் என்ன சொல்வீர்கள் என்று எழுதுங்கள். குறிப்பு: அவர்களை பற்றி யோசிக்கும்போது அவர்களுடைய கெட்ட குணங்கள் தான் உங்கள் மனதிற்கு வருகிறதா? அப்படி என்றால் உங்கள் நண்பர்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இரண்டாவது குணம், மற்றவர்கள் பார்த்து பாராட்டும்படி நடந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.